தன்னோட மனைவி இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி லிவிங்ஸ்டன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க. அந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நடிகர் லிவிங்ஸ்டன் ரீசென்ட்டா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதாவது திடீர்னு லிவிங்ஸ்டன் அவர்கள் மனைவிக்கு திடீரென மாரடைப்பு வந்துருச்சாமா. அப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துட்டு, அது ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாம ரொம்ப தவிச்சுட்டாங்களாம். அதே நேரத்துல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஏகிய லால் சலாம் படத்துல நடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் ஷூட்டிங்ல தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட இத பத்தி பேசி புலம்பியிருக்காரு லிவிங்ஸ்டன். இந்த நியூஸ் எப்படியோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு காதுக்கு போயிருக்கு. இத கேள்விப்பட்டதும் உடனடியா லிவிங்ஸ்டன் அவர்கள கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் உடனடியா 15,00,000 வந்து பணத்த எடுத்து கொடுத்து, "ஒய்ஃப்‌க்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க" அப்படின்னு சொன்னார். பணத்த வாங்காம ரொம்ப தயங்கி நின்ன லிவிங்ஸ்டன பார்த்து, "நான் உன் அண்ணன் மாதிரிடா, நான் கொடுத்த வாங்கிக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்ட ரஜினி அவர்கள், இது பத்தலைனாலும் மேல வாங்கிக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அவர் செஞ்ச அந்த உதவி தான் தன்னுடைய மனைவி இன்னைக்கு வரைக்கும் உயிருடன் இருக்கா அப்படிங்கிறத அந்த பேட்டியில ரொம்ப நிகழ்ச்சியோட பேசியிருக்காருங்க நடிகர் லிவிங்ஸ்டன். மேலும் ரஜினி அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து அந்த பணத்த வாங்கும்போது அங்க இருப்பவங்கலாம் நெறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தன்னிடம் சொன்னதாக லிவிங்ஸ்டன் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. தேங்க் யூ.